Good morning, students. Last class we have seen the hormones பார்த்தோம் இல்லையா, பிளான்ட் ஹார்மோன்ஸ் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸில் வந்து ஹார்மோன்ஸ் பார்த்தோம். ஹார்மோன் அப்படின்னா என்ன சொன்னோம்? இட் இஸ் அ மீனிங் ஆஃப் டு எக்ஸைட் இல்லையா, அதாவது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் இன்டியூசிங் தி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரெகுலரைசிங் தி ஒர்க் ஆஃப் பிளான்ஸ் இஸ் கால்ட் ஹார்மோன் அப்படின்னு சொன்னோம். அதில் பிளான்ட் ஹார்மோன் என்னென்ன பார்த்தோம்? ஆக்சின் பார்த்தோம், சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்சிசிக் ஆசிட் அண்ட் எத்திலின் வந்து எலாபரேட்டாக பார்த்தோம் இல்லையா. Today we are going to see about the human hormones. அதில் வந்து human endocrine hormone இருக்குது, ஓகேவா. ஸோ ஹார்மோன் அப்படின்னக்குள்ள எப்படி வந்து பிளான்ஸில் வந்து ஹார்மோன் அப்படின்றது எக்ஸைட்டிங் ஒர்க் செய்யுதோ அதே மாதிரி தான் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்லேயோ அல்லது அனிமல்ஸ்லேயோ வந்து இட் இஸ் எ வெர்சடைல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் டு கோஆர்டினேட் தி பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இட் வில் பி கோஆர்டினேட் த பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் அண்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு 2 types ஆஃப் கிளான்ஸ் இருக்கும். கிளான்ஸ் வில் பி இந்த எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ். ஸோ இந்த 2 kinds ஆஃப் கிளான்ஸ் வந்து ஃபவுண்ட் இன் அனிமல்ஸ். எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன் ஆஃப் த பாடி ஆஃப் த அனிமல்ஸில் இருக்கும் ஆஸ் வெல் ஆஸ் த ஹியூமன் பீயிங். எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்றது நம்மளோட பாடி ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஆர்கன்லேயும் இல்லை டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடியது எண்டோக்ரைன் கிளாண்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து தீஸ் கிளாண்ட்ஸ் ஆர் கால்டு டக்லெஸ் கிளாண்ட். டக்லெட் கிளாண்ட் அப்படின்னு அதாவது டக்லெஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு இப்போ நம்ம சலைவரி கிளாண்ட் அப்படின்னா வந்து சலைவரி கிளாண்டெல்லாம் வந்து டக்ட் இருக்கும். ஒரு நாளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து அந்த ஹார்மோன் செக்ரியேட் ஆகி இட் ஹாஸ் பீன் டேக்கன் த்ரூ த டியூபியூல்ஸ் அண்ட் மிங்கிள் இன் டு த பிளட். அதுதான் வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட், அதாவது டக்ட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சலைவரி கிளாண்டு, மெமரி கிளாண்டு, ஸ்வெட் கிளாண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு பைப் போன்ற அமைப்பு இருக்கும், இல்லை ஒரு குழி மாதிரியான அமைப்பு இருக்கும். அந்த இடத்துல ஹார்மோன் செக்ரியேஷன் ஆகி தட் ஹார்மோன் வில் பி டேக்கன் பை த்ரூ தி டியூபியூல்ஸ் ஆர் கேபிலரிஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்றது என்னென்னா டக்லெஸ் கிளாண்ட் அப்படின்னா ஆக்சுவலாக அதோட செக்ரியேஷன்ஸ் வந்து என்ன இருக்கும், மைன்யூட் குவான்டிட்டியில் செக்ரியேட் ஆகும் ஹார்மோன்ஸு டைரெக்டாக தட் வில் பி மிங்கிள்ட் இன் டு தி பிளட் ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ இட் வில் நாட் பி டேக்கன் பை எனி கேபிலரிஸ். ஸோ அது வந்து டைரெக்டாக வந்து என்ன இருக்கும், அப்படியே ஹார்மோன்ஸ் வந்து எதில் செக்ரியேட் ஆகும், செக்ரியேட் ஆகி உடனே வந்து பிளட்டில் மிங்கிள் ஆயிரும். அதுதான் வந்து டக்லெஸ் கிளாண்ட். நான் ஓகேவா. இப்போ எக்ஸோக்ரைன்னா என்ன, எண்டோக்ரைன்னா என்னன்றது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எக்ஸோக்ரைன் அப்படின்றது இட்ஸ் எ டக்லெஸ் கிளாண்ட்ஸ். Their secretions are called hormones which are produced in minute quantities. The secretions diffuse into the bloodstream and are carried to the distant parts of the body. They act as a specific organ which are referred to as a target organ. ஸோ இது என்ன பண்ண அப்படின்னா பிளட்லே ஸ்ட்ரைட்டாக வந்து செக்ரியேஷன் ஆகும். ஹார்மோன் வந்து செக்ரியேட் ஆகி இமீடியட்டாக பிளட்டில் மிங்கிள் ஆயிரும். தென் பர்டிகுலர் டார்கெட் ஆர்கனுக்கு மட்டும் போய் அது வந்து ஒர்க் பண்ணும். ஓகேவா, அதுதான் வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட். ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட். ஓகேவா. தென் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் எ ஸ்பெசிஃபிக் கிளாண்ட். சியா So exocrine glands have a specific ducts to carry their secretions. Example salivary gland, mammary gland, sweat gland. So exocrine gland அப்படின்றது வந்து ஒரு செக்ரியேஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து என்ன இருக்கும், கிளாண்டுலர் ரீஜன்ஸ் இருக்கும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹியூமனோட பர்டிகுலர் பிளான்ட்டில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கும். அங்கேருந்து வந்து இட் வில் பி கேரி டு தி ஸ்பெசிஃபிக் டக்ட்லேருந்து இட் வில் பி கேரி டு த பர்டிகுலர் டார்கெட் ஆர்கன்ஸ். ஓகேவா. ஸோ இங்கே வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ் தான் உங்களுக்கு வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ எண்டோக்ரைன் கிளான்ஸ் இந்த ஹியூமன் பீயிங் வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட் வந்து உங்களுக்கு சலைவரி கிளாண்டெல்லாம் வந்து நம்ம எங்கே படித்தோம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதில் படிக்கும் பொழுது படித்தோம் இல்லையா. டைஜஸ்டிவ் சிஸ்டம் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிட்டோம். டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வந்து சலைவரி கிளாண்ட் படித்தோம், மெமரி கிளாண்ட் ரீப்ரொடக்டிவில் படித்தோம், ஸ்வெட் கிளாண்ட் படித்தோம், எல்லாமே படித்தோம். இப்போ உங்களுக்கு எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்றது மட்டும் எலாபரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்றது என்னென்னலாம் எண்டோக்ரைன் கிளாண்டுனா பிட்யூட்ரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், பாராதைராய்டு கிளாண்ட், pancreas, islets of Langerhans, adrenal gland, gonads and thymus gland. ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் தி எண்டோக்ரைன் கிளாண்ட் ப்ரெசன்ட் இன் ஹியூமன் அண்ட் த வெர்டிபிரேட் ஆல்சோ. ஓகே, ஸோ இந்த லெசன்ஸில் இதெல்லாமே வந்து உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்ல போகிறாங்க. ஓகேவா. ஸோ இங்கே வந்து டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த பிரான்ச் ஆஃப் பயாலஜி
which deals with the study of the endocrine glands and its physiology is known as endocrinology. endocrinology அப்படின்றது என்னென்னா எண்டோக்ரைன் கிளாண்டையும் அதை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் படிப்பு, அதே மாதிரி அதனுடைய ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸையும் படிக்கக்கூடியது தான் வந்து என்னது எண்டோக்ரைனாலஜி. ஸோ தாமஸ் அடிசன் இஸ் நோன் as ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி. முதல்ல வந்து இந்த எண்டோக்ரைனாலஜியை கண்டுபிடிச்சது வந்து தாமஸ் அடிசன். ஸோ ஹி இஸ் ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி. இங்கிலீஷ் ஃபிசியாலஜிஸ்ட் WM Bayliss and E.H. Starling introduced the term hormone in 1909. ஸோ ஹார்மோன் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து முதல்ல பயன்படுத்தினவங்க யார் அப்படின்னா WM Bayliss and E.M. Starling. They first discovered the hormone segregation. அவங்க தான் முதல்ல என்ன பண்ணாங்க, ஹார்மோன் அப்படின்றது வந்து ஒரு செக்ரியேஷன் ஆகுது அப்படின்றது, அந்த ஹார்மோன் வந்து இன்டியூசிங் தி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி ஃபிசியலாஜிக்கல் ஆக்ட் அப்படின்றத வந்து முதல்ல வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இப்போ புரியுதா என்னென்னு? எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்றது 2 kinds of glands. Endocrine glands are found in different regions of the body of animals as well as human being. Endocrine gland அப்படின்றது ductless gland. Then exocrine glands are have specific ducts to their secretions. Then endocrine glands உங்களுக்கு என்னென்ன ஹியூமன் பீயிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா pituitary gland, thyroid gland, parathyroid gland, pancreas, adrenal gland and gonads, thymus gland இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொன்றை பற்றி எலாபரேட்டாக பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து pituitary gland. pituitary gland அப்படின்றது லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஹியூமன் பிரெயின்ஸ் படித்தோம் இல்லையா, ஹியூமன் பிரெயின் படித்தோம் இல்லையா, அந்த ஹியூமன் பிரெயினில் இட் இஸ் ஹைப்போபைசிஸ் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடியது தான் வந்து, அதாவது இந்த பிட்யூட்ரி கிளாண்டுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஹைப்போபைசிஸ். இது வந்து பி ஷேப்டு காம்பேக்ட் மாஸ் ஆஃப் செல்ஸ் லொக்கேட்டட் அட் த பேஸ் ஆஃப் த மிட் பிரெயின் அட்டாச்டு டு த ஹைப்போதலாமஸ் பை எ பிட்யூட்ரி ஸ்டாக். அதாவது நம்மளுக்கு வந்து ஹின் பிரெயின், மிட் பிரெயின் பார்த்தோம், 4 பிரெயின் பார்த்தோம் இல்லையா பிரெயினோட ஸ்ட்ரக்சரில். அதில் வந்து மிட் பிரெயினோட அடிப்பகுதியில் ஹைப்போதலாமஸ்க்கும் மிட் பிரெயினுக்கும் நடுவில் வந்து பிட்யூட்ரி ஸ்டாக்கில் வந்து இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பட்டாணி வடிவத்திலான ஒரு கிளாண்டு தான் வந்து என்னது பிட்யூட்ரி கிளாண்ட். இங்கே இருக்கா? ஸோ இதுதான் வந்து என்னது பிட்யூட்ரி கிளாண்ட். அதை வந்து என்லார்ஜ் பண்ணி இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்றது வேர் இட் வில் பி லொக்கேட்டட் at the base of the midbrain attached to the hypothalamus by a pituitary stalk. அதாவது ஹைப்போதலாமஸையும் மிட் பிரெயினையும் எதன் மூலமாக இணைஞ்சிருக்கு, இந்த பிட்யூட்ரி ஸ்டாக் மூலமாக தான் இணைஞ்சிருக்குது. ஓகேவா? The pituitary gland is anatomically composed of 2 lobes and perform different functions. இதில் வந்து 2 lobes இருக்குது. இங்கே பாருங்கள், ஆன்டீரியர் லோப் அண்டு போஸ்டீரியர் லோப். லோப் அப்படின்னா என்ன, அறைகள் மாதிரியான அமைப்பு தான் வந்து லோப் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ இட் ஹாஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 lobes and perform different functions. They are the anterior lobe, adenohypophysis. ஆன்டீரியர் லோபுக்கு இன்னொரு பேர் என்னது, adenohypophysis. அதே மாதிரி போஸ்டீரியர் லோபுக்கு நியூரோஹைப்போஃபைசிஸ். இதுதான் வந்து என்னது, நியூரோஹைப்போஃபைசிஸ். ஓகேவா? த இன்டர்மீடியேட் லோப் இஸ் நான் எக்ஸிஸ்ட் இன் ஹியூமன்ஸ். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட் லோப் வந்து ஹியூமன் பீயிங்கில் எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, தெர் ஆர் 2 lobes. இதுதான் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட். இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம், பேஸ் ஆஃப் த மிட் பிரெயின் அட்டாச்டு டு த ஹைப்போதலாமஸ், அதில் லொக்கேட் ஆகிருக்கும். இட் ஹாஸ் அனாட்டமிக்கலி அதாவது கம்போஸ்ட் ஆஃப் 2 lobes, அதாவது ஆன்டீரியர் பிட்யூட்ரி லோப் அண்டு posterior pituitary lobe. Anterior lobe is otherwise called adenohypophysis and posterior lobe is neurohypophysis. Okay va? So the pituitary gland forms the major endocrine gland in most vertebrates. அதாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு இல்லையா, அந்த சுரப்பிகள் எல்லாமே பிட்யூட்ரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட் எல்லாத்துக்குமே வந்து தலையாயது, அதாவது ஹெட் ஆஃப் த கிளாண்ட் அப்படின்னு சொன்னால் பிட்யூட்ரி கிளாண்டு தான். ஓகேவா? ஸோ இட் ரெகுலேட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா பிட்யூட்ரி கிளாண்ட் தான் வந்து மற்ற எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ தட் இட் இஸ் கால்டு மாஸ்டர் கிளாண்ட். வாட் இஸ் தட்? மாஸ்டர் கிளாண்ட். ஓகே. தென் ஸோ இந்த பிட்யூட்ரி கிளாண்டில் வந்து என்னென்ன ஹார்மோன்ஸ் செக்ரியேட் ஆகும். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் புரியுதா? ஸோ இதுதான் வந்து என்னது, ஹைப்போதலாமஸ். தென் இது வந்து ஆப்டிக் கயாஸ்மாஸ். அதே வந்து இந்த ஹைப்போதலாமஸ், இது வந்து ஹைப்போதலாமஸ், இது வந்து பிட்யூட்ரி கிளாண்டோட லோப்ஸ். ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்கும், பேஸ் ஆஃப் தி
மிட் பிரெயினில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து செக்ரியேஷன்ஸ் ஆஃப் தி பிட்யூட்ரி கிளாண்ட். ஸோ பிட்யூட்ரி கிளாண்டில் வந்து என்னென்ன செக்ரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஸோ why it is called master gland? It controls all other the endocrine glands and coordinate the all other the endocrine glands, so that it is called as master gland. Okay, then hormones secreted by the anterior lobe. அதில் வந்து anterior lobeல தனியாக ஒரு ஹார்மோன் செக்ரியேட் ஆகும், அதே மாதிரி போஸ்டீரியர் லோப்லேயும் தனித்தனியாக ஒரு ஹார்மோன்ஸ் செக்ரியேட் ஆகும். ஆன்டீரியர் லோபுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம்? அடினோ ஹைப்போபைசிஸ். ஓகே, ஸோ த ஆன்டீரியர் பிட்யூட்ரி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அண்ட் செக்ரியேட் ஹார்மோன்ஸ் which stimulate the production of hormones by other endocrine glands. The hormones secreted by anterior pituitary are growth hormone, thyroid stimulating hormone, adrenocorticotropic hormone, gonadotrophic hormone. அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லூட்டனைசிங் ஹார்மோன், தென் ப்ரோலாக்டின். ஓகே, ஸோ அதாவது இந்த ஆன்டீரியர் பிட்யூட்ரியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற எண்டோக்ரைன் கிளான்ஸில் இருக்கக்கூடிய ஹார்மோனோட ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸ்டிமுலேட் பண்ணுறது அப்படின்னா என்ன? ஹார்மோன்கள் செக்ரியேஷன் ஆகிறதுக்கு தூண்டக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இட் இஸ் கால்டு மாஸ்டர் கிளாண்ட். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் ஆன்டீரியர் பிட்யூட்ரி லோபில் வந்து என்னென்ன செக்ரியேட் ஆகுது? வந்து பிட்யூட்ரி கிளாண்டில் வந்து 2 லோப்ஸ் இருக்குது. என்னது? ஆன்டீரியர் பிட்யூட்ரி லோப் அண்டு போஸ்டீரியர் பிட்யூட்ரி லோப். அந்த ஆன்டீரியர் பிட்யூட்ரி லோபில் தான் என்ன செக்ரியேட் ஆகுது? க்ரோத் ஹார்மோன், தைராய்டு டிஎஸ்ஹெச் அப்படின்றது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தென் அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் ஏசிடிஹெச், தென் கொனோட்ரோபிக் ஹார்மோன். அதில் வந்து என்ன? கொனோட்ரோபிக் ஹார்மோனில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் செக்ரியேட் ஆகும். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச் அண்ட் எல்ஹெச் அப்படின்றது லியூட்டனைசிங் ஹார்மோன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோலாக்டின். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஹார்மோனை பற்றியும் பார்க்கலாம். பிட்யூட்ரி கிளாண்டில் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ க்ரோத் ஹார்மோன் அப்படின்றது இட் இஸ் செக்ரியேட்டட் பை தி ஆன்டீரியர் பிட்யூட்ரி லோப். ஓகே, ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்ரி லோப் செக்ரியேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் தான் வந்து க்ரோத் ஹார்மோன். க்ரோத் அப்படின்னக்குள்ளார என்ன ஆகும்? இட் வில் பி ப்ரொமோட்ஸ் தி டெவலப்மெண்ட் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஆல் டிஷ்யூஸ் ஆஃப் த பாடி. நம்மளோட வளர்ச்சிக்கு பயன்படக்கூடியது தான் வந்து என்னது? க்ரோத் ஹார்மோன். It stimulates the growth of muscles, cartilage and long bones. It controls the cell metabolism. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட மசில்ஸு, கார்டிலேஜ், லாங் போன்ஸ் எல்லாம் வந்து வளர்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி செல்லோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? ஸோ இதோட செக்ரியேஷன்ஸ் வந்து இட் லீட்ஸ் தி அதிக அளவு செக்ரியேட் ஆச்சு அப்படின்னா ஜைஜாண்டிசம் உருவாகும். குறைந்த அளவு செக்ரியேட் ஆச்சு அப்படின்னா டுவார்ஃபிசம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு, அதாவது இப்போ ஒரு 10 வயசு குழந்த ஒரு பையனை பார்த்தா அப்படின்னா ஒரு 25 இயர்ஸ் மாதிரி நல்ல ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருப்பாங்க. அதுதான் வந்து ஜைஜாண்டிசம். டுவார்ஃபிசம் அப்படின்னு என்னென்னா அந்த ஏஜுக்குரிய நார்மல் வளர்ச்சி இல்லாமல் கொஞ்சம் குள்ளத்தன்மையாக இருக்கிறது தான் வந்து டுவார்ஃபிசம். ஓகேவா? ஸோ டுவார்ஃபிசம் அப்படின்றது இட் இஸ் காஸ்டு பை டிக்ரீஸ்டு செக்ரியேஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் இன் சில்ட்ரன். குழந்தைகளில் வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து அந்த க்ரோத் ஹார்மோன் சரியாக சுரக்கலை அப்படின்னா அதுக்குனால உருவாக்கக்கூடியது தான் வந்து என்னது? இந்த டுவார்ஃபிசம். The characteristic features of stunted growth, delayed skeletal formation and mental disability. So அது not only it causes the decreased secretions of growth hormone causing the dwarfism. Stunted growth அப்படின்னா வளர்ச்சி தடைப்படும். அதே மாதிரி delayed skeletal formation, அந்த பர்டிகுலர் ஏஜுக்கு வந்து நம்மளோட போன் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த போன் ஃபார்மேஷன் வந்து குழந்தைகளில் வந்து அதிகம். இப்போ நம்ம பிறக்கும் பொழுதே வந்து என்ன இருக்கும்? நிறைய 300 above 300 போன்ஸ் இருக்கும். நம்ம நல்லா டெவலப் பண்ண பிறகு நம்ம ஒரு சைல்டாக க்ரோத் ஆகி நம்ம ஒரு 5 வயசு அது ஒரு 2-3 வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து நார்மல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் 206 போன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு டிலே ஆகும். தென் மென்டல் டிசபிலிட்டி, தே மே பி சம் மென்டல் டிஸார்டர் சைல்டாக இருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் எதனால்? த க்ரோத் ஹார்மோன் செக்ரியேஷன்ஸ் வில் பி டிக்ரீஸ்டு இன் தி below the normal level. So if suppose over secretion ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? ஜைஜாண்டிசம் அப்படின்னா என்ன? ராட்சச தன்மையாக இருக்க ஜைஜாண்டிக் ஃபிகர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து என்னது? ஜைஜாண்டிசம். ஓவர் செக்ரியேஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் லீட்ஸ் டு ஜைஜாண்டிசம் இன் சில்ட்ரன். இட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை ஓவர் க்ரோத் ஆஃப் ஆல் பாடி டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். இண்டிவிஜுவல்ஸ் அட்டைன் அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் ஹைட். ஸோ ஒவ்வொரு தனி மனிதரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிட்யூட்ரி கிளாண்ட் அதிக அளவு சுரந்தது அப்படின்னா அப்நார்மல் ஹைட்டில் இருப்பாங்க. அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ் அப்படின்னா
வெயிட் இவ்வளோ தான் இருக்கணும், ஹைட் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோவோட அதிக அளவில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, குண்டாகவும் இருப்பாங்க, அதிக அளவு வளர்ச்சி இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு ஜைஜாண்டிசம். இந்த டுவார்ஃபிசம் அண்ட் ஜைஜாண்டிசம் வில் பி சில்ட்ரனுக்கு இருக்கும். இதுவே அக்ரோமெகலி அப்படின்றது என்னென்னா, எக்ஸஸ் செக்ரியேஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் இன் அடல்ட்ஸ் மே லீட் டு அப்நார்மல் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஹெட், ஃபேஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். அக்ரோமெகலி அப்படின்றது அதாவது அந்த ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் மட்டும் ரொம்ப நீளமாக இருக்கும், அதே மாதிரி கையும் காலும் வந்து நல்ல நீளமாக இருக்கும், அதாவது நீள்வட்ட வடிவில் இருக்குது. இந்த மாதிரி நீள்வட்டமாக இருக்கும், வட்டமாக இல்லாமல் இல்லை ஓவல் ஷேப்பில் இல்லாமல் அப்நார்மல் ஷேப்பில் இருக்கும். அதுதான் வந்து என்னது அக்ரோமெகலி. ஸோ ஓகேவா, இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, அதாவது எக்ஸஸ் செக்ரியேஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் இன் அடல்ட். ஓகேவா, இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது க்ரோத் ஹார்மோன். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட்டு வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்றது தைராய்டு கிளாண்ட் அப்படின்றது நம்மளுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்மளோட 2 தொண்டை இருக்கு இல்லையா, தொண்டை பகுதியில் இருக்கக்கூடியது தான் தைராய்டு கிளாண்ட். உங்களுக்கு தனியாகவே தைராய்டு கிளாண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி லோபோட ஃபங்க்ஷன் மட்டும் என்னன்றதை பார்த்துக்கலாம். தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் கண்ட்ரோல்ஸ் த growth ஆஃப் தைராய்டு கிளாண்ட், கோஆர்டினேட் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹார்மோன் செக்ரியேஷன்ஸ். ஸோ அது வந்து அந்த தைராய்டு கிளாண்டோட வளர்ச்சிக்கும் அதில் செக்ரியேட் ஆகக்கூடிய அந்த ஹார்மோனுக்கும், தைராக்சின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரியேட் ஆகும், அதுக்கும் வந்து என்ன ஆகும், அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகக்கூடியது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். நெக்ஸ்ட்டு வந்து அடினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். ஸோ ஏசிடிஹெச் அப்படின்றது இட் ஸ்டிமுலேட்ஸ் த அட்ரீனல் கார்டெக்ஸ் ஆஃப் த அட்ரீனல் கிளாண்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் இட்ஸ் ஹார்மோன்ஸ். அட்ரீனல் கிளாண்ட் எங்கே இருக்கும்? அட்ரீனல் கிளாண்ட் அப்படின்றது என்னது, எங்க கிட்னிக்கு மேலே இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து அட்ரீனல் இல்லையா. அந்த அட்ரீனல் கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட், அதில் வந்து கார்டெக்ஸ் மெடுலா அப்படின்னு 2 ரீஜன்ஸ் இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கார்டெக்ஸ் ரீஜனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் ஆஃப் இட்ஸ் ஹார்மோனுக்கும், அங்கேருந்து ப்ரொடக்ட் பண்ணுற ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்கும் இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இந்த அட்ரீனல் கார்டெக்ஸ். அட்ரீனல் கார்டெக்ஸோட ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கும் இது வந்து யூஸ் ஆகும். ஓகேவா. அடுத்தது கோனோட்ரோப்ஸ் அப்படின்றது என்னென்னா செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கான ஹார்மோன். கொனாட்ஸ் அப்படின்றோம் இல்லையா, அதுதான் வந்து கோனோட்ரோபிக் ஹார்மோன். அந்த கொனாட்ஸில் செக்ரியேட் ஆகக்கூடிய ஹார்மோன், அதாவது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஆகட்டும், லுட்டனைசிங் ஹார்மோன் ஆகட்டும், விச் ஆர் எசென்ஷியல் ஃபார் த நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் கொனாட்ஸ். அந்த கொனாட்ஸ் அப்படின்றது இனப்பெருக்க ஹார்மோன்களை உருவாக்கக்கூடியது. ஓகேவா. மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் வில் பி செக்ரியேஷன்ஸ் இருக்கும். அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் என்னது கோனோட்ரோபிக் ஹார்மோன். அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தென் லியூட்டனைசிங் ஹார்மோன் அப்படின்னு 2 ஹார்மோன் செக்ரியேஷன் ஆகும். அந்த 2 ஹார்மோனையும் டெவலப் பண்ணக்கூடிய இடம் வந்து கோனாட்ஸ். அந்த கோனாட் வந்து எதன் மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா கோனோட்ரோபிக் ஹார்மோன்ஸ் மூலமாக கண்ட்ரோல் ஆகும். ஓகேவா. ஸோ ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்றது என்னென்னா, மேலில் வந்து ஸ்டிமுலேட் த ஜெர்மினல் எபித்திலியம் ஆஃப் டெஸ்டிஸ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போம்ஸ். ஸோ டெஸ்டிஸில் தான் வந்து என்ன ஆகும், ஸ்போம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ அதை வந்து ஜெர்மினல் அந்த டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய ஜெர்மினல் எபித்திலியத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இன் ஃபீமேல் இட் இனிஷியேட் த growth ஆஃப் ஒவேரியன் ஃபாலிக்கல்ஸ் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் இன் ஓவரி. ஸோ ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் கேமிட் வந்து ஓவரி இல்லை, ஆர்கன் வந்து ஓவரி. ஸோ அந்த ஓவரியில் வந்து ஓவியூல் டெவலப் ஆகிறதுக்கு இனிஷியேட் பண்ணக்கூடியது தான் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். லியூட்டனைசிங் ஹார்மோன் அப்படின்னா என்னென்னா, லியூட்டனைசிங் ஹார்மோன் அப்படின்றது செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் இருக்குல்லையா, மேல் செக்ஸ் ஹார்மோனான டெஸ்டோஸ்டீரோனும் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரோனும் ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது தான் வந்து லியூட்டனைசிங் ஹார்மோன். இன் மேல் இட் ப்ரொமோட்ஸ் த லேடிக் செல்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ் ஆஃப் செக்ரியேட் மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டீரோன். ஸோ வந்து உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டில் இல்லை 12thலலாம் படிச்சிங்க, இல்லை உங்களுக்கு பின்னாடி புக்கில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டிஸ் எல்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா செமினிஃபெரல் டியூப்யூல்ஸ், லேடிக் செல்ஸ், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் அதெல்லாமே இருக்கும். ஸோ அந்த லேடிக் செல்ஸில் தான் வந்து என்ன ஆகும், மேல் செக்ஸ் ஹார்மோன் செக்ரியேட் ஆகும். மேல் செக்ஸ் ஹார்மோனுக்கு என்ன பேர், டெஸ்டோஸ்டீரோன். அதே மாதிரி ஃபீமேலில் வந்து ஒவேலியன், ரப்சர் ஆஃப் மெச்சூர்டு கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் கார்பஸ் லியூட்டியம் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்.
அந்த ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்றது ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்டிரோன். இந்த ஈஸ்ட்ரோஜனும் ப்ரோஜெஸ்டிரோனும் டெவலப் ஆகிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது எல்லாமே வந்து எதை கண்ட்ரோல் பண்ணும்? கொனோட்ரோபிக் ஹார்மோன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரோலாக்டின். ப்ரோலாக்டின் அப்படின்றது வந்து என்னென்னா இட்ஸ் ஆல்சோ கால்டு லாக்டோஜெனிக் ஹார்மோன். திஸ் ஹார்மோன் இனிஷியேட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் மெமரி கிளாண்ட்ஸ் during pregnancy and stimulate the production of milk after childbirth. அதாவது மெமரி கிளாண்ட் வந்து ப்ரெக்னன்சி அப்போ மெமரி கிளாண்ட் ப்ரொடக்ஷனுக்கும் மெமரி கிளாண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் ஆஃப்டர் த சைல்டு பர்த் மில்க் ப்ரொடக்ஷனுக்கும் பயன்படக்கூடியது ப்ரோலாக்டின். ஸோ இது எல்லாமே வந்து என்னது? தீஸ் ஹார்மோன்ஸ் ஆர் செக்ரியேட்டட் பை தி anterior lobe of pituitary gland. Have you understood? ஸோ என்னென்ன ஹார்மோன்? growth ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், adrenocorticotropic ஹார்மோன், கொனோட்ரோபிக் ஹார்மோன், ப்ரோலாக்டின். இதெல்லாமே வந்து செக்ரியேட்டட் பை anterior pituitary ஹார்மோன். தென் ஹார்மோன் செக்ரியேட்டட் பை த போஸ்டீரியர் அப்படின்றது. ஸோ போஸ்டீரியரில் என்னென்ன ஹார்மோன் செக்ரியேட் ஆகும் அப்படின்னா வாசோப்ரெசன் ஆர் ஆன்டிடயூரட்டிக் ஹார்மோன் அண்ட் ஆக்சிடாக்சின். வாசோப்ரெசன் ஆர் ஆன்டிடயூரட்டிக் ஹார்மோன் அப்படின்றது கிட்னி டியூபிள்ஸில் இன்க்ரீஸ் ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர். நம்ம 9th படித்தோம் இல்லையா? ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் கிட்னி ஸ்ட்ரக்சர் படிக்கும் பொழுது சொல்லிக் கொடுத்தோம் இல்லையா? ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அதுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடியது. இட் ரெடியூசஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ யூரின் அண்ட் ஹென்ஸ் த நேம் ஆஃப் ஆன்டிடயூரட்டிக் ஹார்மோன். டிஃபிஷியன்சி ஆஃப் ஏடிஎன்ஸ் ஆன்டிடயூரட்டிக் ஹார்மோன் டிஃபிஷியன்சினால் என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ்டு ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் காசஸ் அண்ட் இன்க்ரீஸ்டு இன் யூரின் அவுட்புட். அதாவது அடிக்கடி யூரின் பாஸ் ஆகாது, ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அந்த ப்ராசஸ் சரியாக நடக்கலை அப்படின்னா ஆஃபன் வி ஃபீல் டு பாஸ் த யூரின். அதுதான் வந்து என்னது? டயாபட்டிஸ் இன்சிபிட்டஸ். டயாபட்டிஸ் அப்படின்னா சுகர் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டில் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டிஃபிஷியன்சி ஆஃப் ஏடிஹெச். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பாலியூரியா அப்படின்னு பேர். திஸ் டிஃபிஷியன்சி டிசார்டர் இஸ் கால்டு டயாபட்டிஸ் இன்சிபிட்டஸ். ஓகே. ஸோ வாசோப்ரெசன் ஆர் ஆன்டிடயூரட்டிக் ஹார்மோனோட டிஃபிஷியன்சியால் வரக்கூடியது டயாபட்டிஸ் இன்சிபிட்டஸ். இட் இஸ் செக்ரியேட்டட் பை தி posterior lobe of pituitary, that is neurohypophysis. Oxytocin அப்படின்றது என்னென்னா it helps in the contraction of the smooth muscles of uterus at the time of childbirth or milk ejection from the mammary gland and childbirth. So during the delivery uterus வந்து என்ன ஆகும்? கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட் ஆகி தான் it will be expelling the child from the uterus to the outside. ஓகேவா? ஸோ அப்போ அந்த கான்ட்ராக்ஷன் ஆஃப் த ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் யூட்ரஸையும் அதே மாதிரி மில்க் எஜெக்ஷன் ஃப்ரம் த மெமரி கிளாண்டாக டியூரிங் தி சைல்டு பர்த்லேயும் வந்து அப்போ வந்து அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன் என்ன அப்படின்னா ஆக்சிடாக்சின். ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் த endocrine gland of pituitary. Okay, so we'll see the next thing in the next video.